37 இடங்களில் காமர்ஸ் குடோன்களில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து 278 கிலோ காலாவதியான பேரிச்சம்பழங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவா பதிவு செய்ய இருக்கிறோம். நேயர்களே, கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். இப்ப இந்த மாதிரியான குடோன்கள்ல காலாவதியான பொருட்கள் இருக்கப்பட்டது எவ்வாறு கண்டறியப்பட்டது முதற்கட்டமா? மேலும் எவ்வளவு வரைக்கும் இப்ப பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதிகாரிகள் தரப்புல? என்ன செஞ்சிருக்காங்க அடுத்த நடவடிக்கையா? அதை பற்றின தகவல்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். கோவை போன்ற முக்கியமான மாநகர் பகுதிகளில் வந்து காமர்ஸ், அதாவது ஆன்லைன் வர்த்தகம் வந்து அதிகமாகவே நடைபெறுகிறது. இந்த சூழலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 37 காமர்ஸ் நிறுவனங்களான அவங்களுடைய குடோன்களில் வந்து இந்த உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து அதிரடியாக ஒரு சோதனையை ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் குடோனில் அதிகாரிகள் வந்து சோதனையிட்டு இருக்காங்க. அதில் 278 கிலோ பேரிச்சம்பழங்கள், அதாவது வந்து கடந்த மே மாதமே அதோடைய தேதி பயன்படுத்தக்கூடிய தேதி முடிவடைஞ்சிருக்கு. காலாவதியான இந்த பேரிச்சம்பழங்களை வந்து பறிமுதல் செய்து அங்கேயே ரசாயனம் ஊற்றி அழிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வந்து ஃப்ளிப்கார்ட் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காலாவதியான பொருட்களை வந்து எந்த இடத்துலையும் விற்பனை செய்யவில்லை. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து பின்பற்றி வருகிறோம். எந்த சூழல்லையும் வந்து காலாவதியான பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கல. காலாவதியான பொருட்கள் மற்றும் அது தேதி முடிவடையக்கூடிய பொருட்களை தனியாக வந்து எங்கள் குடோன்லேயே பதுக்கி வச்சுருந்தோம். அதுதான் வந்து அந்த பொருளை தான் வந்து தற்போது வந்து அவங்க எடுத்து அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும்போது உணவு பாதுகாப்பு துறையினருக்கு வந்து இது போன்ற புகார்களும் ஒரு பக்கம் வருகின்றிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த 37 குடோனில் வந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது அனுராதா என்ற அதிகாரியுடைய தலைமையில் இந்த சோதனையில் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி ஈடுபடும் போது இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் இருக்கக்கூடிய அந்த குடோனில் இந்த பேரிச்சம்பழங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு பக்கம் சோதனை நடைபெறுகிறது. அதே சமயம் இந்த காலாவதியான பொருட்களை சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் வந்து மருத்துவ தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காலாவதியான பொருட்களில் வந்து அதிகப்படியான பாக்டீரியாக்கள் இருக்கும். அதை சாப்பிட்டால் வந்து வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி மற்றும் உடல்நிலையில் வந்து சோர்வு இது போன்ற ஏற்படும். அதிக அளவில் வந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் உடல் சோர்வு, கடுமையான காய்ச்சல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வரும் சொல்லி மருத்துவர்கள் ஒரு பக்கம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய இந்த அதிரடி சோதனையில் பேரிச்சம்பழம் வந்து எடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே இது போன்ற குடோன்களில் வந்து உணவு பாதுகாப்பு துறையினர் வழக்கமாக சோதனையில் ஈடுபடக்கூடிய மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலாவதியான பொருட்கள் அதிக அளவில் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்படுவது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், காலாவதியான பொருட்கள் ஏன் வந்து இன்னும் குடோனில் வைக்கப்பட்டிருக்கு, அது ஏன் உடனடியாக அளிக்கப்படவில்லை என்ற கேள்விகளை முன்வச்சு அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து காலாவதியான பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதோ, அதே சமயம் வந்து அதை விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கவே கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை வந்து அவங்க தரப்பில் கொடுத்திருக்காங்க. கோவை போன்ற மாநகரில் இது போன்ற ஒரு 278 கிலோ அளவிலான பேரிச்சம்பழத்தை வந்து பறிமுதல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், இது போன்ற புகார்கள் எதுவும் வந்தால் உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு ஆன்லைன் வாயிலாகவே நீங்கள் புகார் எழுப்பலாம் என்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதே சமயம் நம்ம சாப்பிடும் உணவுகளை வந்து நன்கு பார்த்து அதை பயன்படுத்தக்கூடிய காலம், தேதி அனைத்தும் தெரிந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நமக்கு தான் வந்து உடல் நலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்படும் என்று மருத்துவ தரப்புலையும் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. ஆன்லைன் ஆர்டர்களில் வாங்குவோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கோவையில் 278 கிலோ காலாவதியான பேரிச்சம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் மத்தியில் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து இம்மாதிரியான காலாவதியான பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வதால் உணவு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது தொடர்பாக விரிவான விளக்கத்தை நம்முடன் வழங்கியிருக்கிறார் மருத்துவர் சபரிநாதன். அவர் கூறிய தகவல்களை நாம் பார்க்கலாம். காலாவதியான பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்றதுனால முக்கியமான பிரச்சனை என்ன வரும்னா ஃபுட் பாய்சனிங், வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்று வலி, வாந்தி, காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும் நமக்கு. அது வந்து லேசாகவும் வரலாம், ரொம்ப தீவிரமாகவும் வரலாம். லேசாக வருது அப்படின்னா ஒரு லேசான ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி லூஸ் மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். லேசான ஒரு வயிற்று வலி ஏற்படும். கடுமையான ஜுரம், கடுமையான வாந்தி, கடுமையான வயிற்றுப்போக்கு
மலத்தில் வந்து சளி, ரத்தம் கலந்து போகிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள். இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக நம்ம மருத்துவமனையை அணுகணும். அது லேசாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி. அது ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி காலாவதியான பொருட்களில் வந்து கிருமி தொற்றுகள் ஏற்படும். பர்டிகுலர்லி பாக்டீரியா கிருமி தொற்று. என்னென்ன முக்கியமான பாக்டீரியாஸ்ன்னு பார்த்தா ஈகோலை, சால்மோனல்லா, ஷிகலா, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா கிருமி தொற்று ஏற்படும். சில சமயம் அது வந்து ரொம்ப தீவிரமான கிருமி தொற்றாக இருந்தால் நம்மளை தீவிர சிகிச்சை பிரிவில் கூட அட்மிஷனில் போகிற மாதிரி ஆகிடும். ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை கூட உருவாகிடும். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுத்து உணவு பாதுகாப்பு துறையில் தனியாக அந்த FSSAI இதெல்லாம் கொடுக்குறாங்க, நம்பர்ஸ், அந்த ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுதும் முக்கியமாக அதை நம்ம கவனித்து தான் வாங்கணும். அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கா, இது வந்து உணவு பாதுகாப்பு துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட உணவா அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலர்லி செக் பண்ணோம் ஒவ்வொரு தடவை நம்ம பொருட்கள் வாங்கும் பொழுதும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டை 100% நம்ம பார்க்கணும். எதர் நம்ம போய் கடையில் வாங்குகிறோம் இல்லை ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பைரி டேட்டு செக் பண்ணணும். கடையில் வாங்கும் பொழுதோ செக் பண்ணலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிங்கனாலும் போய் கடையில் வந்து அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும். கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஆன்லைனில் அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் நீங்கள் 100% அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி உணவு பாதுகாப்பு துறைக்கும் நம்ம வந்து அவங்களோட கவனத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பாக்கெட்டில் வரக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 100% அதில் பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லேயும் நீங்கள் 100% அதை செக் பண்ணணும். சரியான காலாவதியான பொருட்களை நம்ம தவறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி வயிறு, குடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுட் பாய்சனிங்கோட எஃபெக்டாகவும் இருக்கும். அது மைல்டாகவும் இருக்கலாம், வெரி சிவியராகவும் இருக்கலாம். ரொம்ப வெரி சிவியராக வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து இதெல்லாம் வற்றி போகும். அப்போ தான் நமக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். கோவையில் காமர்ஸ் குடோன்களில் கிட்டத்தட்ட 278 கிலோ காலாவதியான பேரீச்சம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் கேள்விகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இருப்பினும் இது காலாவதியான பொருட்கள் என கண்டறிந்து தனியாகத்தான் பிரித்து வைத்திருக்கிறோம் என்று பிளிப்கார்ட் நிறுவனம் அவர்களுடைய தரப்பில் விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. இம்மாதிரியான காலாவதியான பொருட்களை சாப்பிடுவதால் உடலுக்கு என்ன மாதிரியான அபாயங்கள் ஏற்படும் என்பது தொடர்பான கருத்துக்களையும் நாம் கேட்டு பெற்றோம் நேயர்களே.